அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளுக்கென்று நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தம்மை துதிக்கும்படியாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவருங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கிறார். இந்த அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள் அநேக வாக்குத்தத்தங்களை உள்ளடக்கியதாக இருந்தாலும், முதல் வசனம் இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் என்று சொல்லி ஆரம்பித்து, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னோடு என்றார். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுவதற்கு சில காலங்கள் எடுத்தது. யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். முதல் வசனம் வாக்குத்தத்தங்கள், முதல் 21 வசனங்கள். ஆனால் இதே அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், யாக்கோபை நிந்தைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அதிகாரங்களில் நான் ஏற்கனவே பல பிரசங்கங்களை இந்த அதிகாரங்களை மையப்படுத்தி நான் பேசியிருக்கிறேன். அதனால் நான் இதனுடைய பின்னணியத்தை நான் வேகமாக சொல்லிக்கொண்டு ஓடுகிறேன். ஏசாயா 1 முதல் 39 அதிகாரம் எசேக்கியா ராஜாவாக இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் முடியுது. உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ராஜாக்களின் நாட்கள் வரைக்கும் அது முடிவு பெறுகிறது. 39 அதிகாரம் 40லிருந்து அதற்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய குறிப்பாக 45 அதிகாரம் வரைக்குமே பாபிலோனிய அடிமைத்தனத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக எசேயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் உரைத்த வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த 43ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை அங்கே கொட்டுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்னை இவங்க துதிப்பாங்க, என்னை இவங்க கனப்படுத்துவாங்க, என்ன நீங்கள் மகிமைப்படுத்துவாங்கன்னு சொல்லி. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை துதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதை மறந்து அநேக நேரங்களில் ஆண்டவர் துதிக்க நாம் மறந்து விடுகிறோம். ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையிலேந்தி தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஒன்று கொடுத்தால் அதற்காக நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆபகுக் தீர்க்கதரிசியை கேட்டால் இப்படி சொல்லுவார். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என் வாழ்க்கையில் அத்திமரம் துளிர் விட்டாலும் சரி, துளிர் விடவில்லை என்றாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்வேன், நான் கர்த்தரை புகழுவேன், கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆனால் தானியேலுடைய புத்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள், இன்னும் அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க சொல்கிறாங்க. 3ஆம் அதிகாரம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து அவர்கள் ராஜாவுக்கு சில காரியங்களை மறுமொழியாக சில காரியங்களை சொல்கிறாங்க. என்ன? 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உமது கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ராஜா பெரிய பொற்சொலை நிறுத்தி எல்லாரும் இதை தான் வணங்கணும்னு சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறாரு. அதை மறுத்து, இல்லை, கர்த்தருக்கு முன்பாக தான் நாம் முழங்கால் படியிட வேண்டும், கர்த்தரை தான் வணங்கி ஆராதிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்ட இந்த 3 பேரும் அன்றைக்கு வைராக்கியமாக நிற்கிறதுனால அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சொலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுதென்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெறும்போது கர்த்தரை துதித்திருக்கிறோம். இதே போல நெருக்கத்தின் சூழல்ல நாம் எப்படி கையாளுகிறோம்? ஆபகுக் சொல்லுகிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனால் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன், திராட்சை செடிகளை பலன்களால் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். வாழ்க்கையில் என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு பகுதியில் நாம் விரும்பாத அதிருப்தியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நடந்திருக்கலாம். உதாரணத்துக்கு இன்னும் நான் சொல்லப்போனால், யோபுவின் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, யோபு 1ஆம் அதிகாரத்தில் அங்கே யோபு சொல்லுகிறான். 1ஆம் அதிகாரம்
ஒன்றாம் அதிகாரம் 21 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் எவ்விடத்துக்கு திரும்புவேன்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்க. அபுகுக்கா இருக்கலாம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவா இருக்கலாம், யோபுவா இருக்கலாம், ஏன் இன்னும் தானியேல் கூட சிங்கக்கவியில தள்ளி விடும்போது அந்த தரியு ராஜா கேட்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். ஆம் ராஜாவே, நீர் வாழ்க, என் தேவன் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி அங்கே தானியேல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க முடிகிறது. இந்த நாளின் தேவ பிள்ளைகளை நாம் ஒன்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பாத அதிருப்தியான காரியங்கள் இருக்கலாம். இன்னும் பவுலும் சீலாவுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட நிலையில் கர்த்தரை துதிச்சாங்க. இன்னைக்கு நாம் கர்த்தரை துதிக்கிறோமா? கம்ஃபர்ட் ஜோனை ரொம்ப விரும்புகிறோம். நம்ம விரும்பக்கூடிய வாழ்க்கை, நம்ம விரும்பக்கூடிய சூழல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப விரும்புகிறோம். ஆனால் அது இல்லைன்னா ஆண்டவரை துதிக்க மறந்துடுறோம், முறுமுறுத்து விடுகிறோம். தேவ பிள்ளைகளை நான் தயவாக சொல்லுகிறேன், வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்களை என்னால் காட்டி கொடுக்க முடியும். இல்லாத போது கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தாங்க, இழந்த போது கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தாங்க, துரத்தி விடப்பட போது கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இப்படி பல பரிசுத்தவான்கள் உண்டு. இன்றைக்கு ஆழமான ஒரு தீர்மானம் எடுப்போம். நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்போமா? ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரை துதிக்கிறதுக்கு என்ன தடை? என்ன தடை? சங்கீதக்காரன் தாவி சொல்கிறான், கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆண்டவரை துதிக்கிற துதி எப்போதும் நம்ம வாயில் இருக்க வேண்டும். நின்றாலும் நடந்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவன் நாம் மகிமைக்காக செய்யணும்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருடைய துதியை சொல்லி வரக்கூடிய நாவல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யாக்கோபு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே வற்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரை துதிக்கிற நாவில் நாம் என்ன செய்கிறோம்? யாக்கோபு இதை சொல்லும்போது அழகாக அந்த நாவை குறித்து அழகாக எழுதுகிறார். 7 வசனத்தில், சகல மிருகங்களையும் அடக்க தெரிஞ்ச நம்ம நாவை அடக்கிறதுக்கு நம்மளால் முடியல. நாவடக்கம் தெய்வ பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். இதே வாயில் முறுமுறுத்துக்கிட்டு, இதே வாயில் அநேகரை சபித்துட்டு, இதே வாயில் பரியாசம் பண்ணிக்கிட்டு, இதே வாயில் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வார்த்தைகள் நம்முடைய வாயில் பேசிவிட்டு, இதே வாயில் பொய்யும் புரட்டும் கெட்ட வார்த்தையும் கர்த்தர் விரும்பாத அருவருக்கிற காரியங்களும் பேசிக்கொண்டு எப்படி துதிக்க முடியும்? எப்படி துதிக்க முடியும்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, நாவை பரிசுத்தப்படுத்துங்க. இல்லாத போது பரிசுத்தவான்களும் இடத்துல மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இல்லாத போது எதிரான சூழ்நிலைகள் இருக்கும்போது விசுவாச அறிக்கை செய்தார்கள். நாங்களும் விசுவாச அறிக்கை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் நாவை காத்துக்கொள்ளுகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாவை குறித்து நீங்கள் பொறுமையாக வீட்டில் வாசிங்க. 3 அதிகாரம், யாக்கோபு 3 அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நாவு எவ்வளவு மோசமானது என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அதில் குறிப்பாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 வசனம், யாக்கோபு 3:2, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். சொல், என்ன பேசுகிறோம்? நம்ம நாக்கில் என்ன வார்த்தை வருகிறது? சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் பூர்ண புருஷன் ஆவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பூரணராகும்படி கடந்து போவோம் வாருங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. நாம் பூரணராக வேண்டும் என்றால், பரமக்காலனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், முதல்ல நாவை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அது பரிசுத்தமாகட்டும். முறுமுறுத்தல் வேண்டாம், சபித்தல் வேண்டாம், குறை கூறுகிறது வேண்டாம், பரியாசம் வேண்டாம். இந்த நாவு கர்த்தரை துதிக்கிற நாவாக இருக்கட்டும். விசுவாச வார்த்தைகள் மட்டும்
கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு ஜெபிப்போமா? தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, கர்த்தரை துதிக்கிற இந்த நாவலை ஆண்டவரே உலகத்தையோ மாம்சத்தையோ திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்துவிடாதபடிக்கு, ஆண்டவரை தட்டித்த வார்த்தைகள், உம்மை காயப்படுத்தக்கூடிய எந்த ஒரு வார்த்தை எங்கள் நாவலை வந்து விடாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவிச்சிங்க. சொல் தவறாதபடி இருக்க ஆண்டவரே, சொல் தவறாதபடி வாழ எங்களுக்கு உதவிச்சிங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமை அடைங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.